இந்த ஸ்ட்ரோக் வராம ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் வழிமுறை இருக்கு. இதுல வந்து 2 டைப்ஸா பிரிக்கலாம். ஒண்ணு பேஷண்ட் ஃபேக்டர்ஸ், இன்னொன்னு நான் பேஷண்ட் ஃபேக்டர். நான் பேஷண்ட் ஃபேக்டர்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னா, லைக் இப்போ சில பேருக்கு ஜெனடிக்ஸ் மூலியமாவே ஸ்ட்ரோக் வரும். அவங்க குடும்பத்துல யாருக்காவது ஸ்ட்ரோக் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கும் ஸ்ட்ரோக் வரும். இது வந்து நான் ஃபேக்டர். இத தடுக்கவே முடியாது. அடுத்தது அவங்களுடைய ஏஜ். ஏஜ் அதிகமாச்சு அப்படின்னா, அதுல சிலருக்கு ஸ்ட்ரோக் வரும். இப்போ நம்ம ஏஜ் அதிகமா இருந்தா நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது. சோ இதெல்லாம் தான் நான் பேஷண்ட் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் நம்மளால தடுக்கவே முடியாது. ஆனா பேஷண்ட் ஃபேக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளே ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புலயும் பிளட் சுகர் அப்படின்றது அதிகமா இருக்கும். நம்ம அந்த பிளட் சுகரை கம்மி பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம பிளட் பிரஷர், இந்த ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ரத்த கொதிப்பு அதிகமா இருந்தாலும் கூட மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு ஸ்ட்ரோக் ஆகும். பிளட் சுகரையும் பிளட் பிரஷரையும் கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக் வரதை ஆட்டோமேட்டிக்கா ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம புரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கணும். லைக் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா பிளட் பிரஷர், பிளட் சுகர் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஸ்ட்ரோக் வரதை ப்ரிவென்ட் பண்ணலாம்.